நம்ம கஸ்டமர் இன்னைக்கு வந்து கால் பண்ணியிருந்தாரு. ஏசி கூலிங் வரலன்னாரு. என்னன்னு நானும் சைட் போயிட்டு பார்த்தேன். சார் சர்வீஸ்லாம் மெயின்டெயின் பண்ணீங்களான்னு கேட்டேன். போன மாதம் தாங்க சர்வீஸ் பண்ணேங்க. கூலிங் வரலன்னாங்க. சரின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபில்ட்ரு வந்து லைட்டாக தான் டஸ்ட் ஆயிருந்தது. சரின்ட்டு உள்ளே போய் பார்த்தேன்னா, உள்ளே பார்த்தீங்கனாலும் டஸ்ட்டு ரொம்ப கம்மியாவா தான் இருந்தது. சார் நல்லா தானே இருக்குண்ணா. இல்லைங்க கூலிங் ஃபீலே தெரிலன்னாங்க. சரின்ட்டு நானும் பின்னாடி ஸ்லாப்பில் இறங்கி பார்த்தேன். கொஞ்சம் சைட்டு ரிஸ்க்காகவே இருந்தது. நான் என்னடான்னு பார்த்துன்னே இருக்கும்போது கேஸை செக் பண்ணி பார்த்தேன். கேஸும் பக்காவாக இருக்குது. ஸோ நல்லா தானே இருக்குன்னேன். ஸோ நல்லா இருக்குது, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வரலண்ணே. யார்டா இது வேடிக்கை பார்க்குற மாதிரின்னு பார்த்தா கீழே ஒருத்தர் வேடிக்கை பார்த்துருந்தாரு. என்னான்னு பார்த்தீங்கன்னா பூனை இருந்தது. சரின்ட்டு நானும் வந்து இன்டோரை வந்து கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். கேஸ் லாக் பண்ணி கழட்டிட்டு யூனிட்டை இறக்கி வாட்டர் வாஷ் பண்ணி கெமிக்கல் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணேங்க. கொஞ்சம் போடல, நிறைய போட்டேன். ஆனால் இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஸ்பிங்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாத கெமிக்கலு. அதனால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நானும் வாட்டர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு ஃபுல்லாக அடித்து டஸ்ட்டு எடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஃபிங்ஸ் நடுவில் மாட்டியிருக்கு டஸ்ட்டெல்லாம். அதனால் டஸ்ட்டு நமக்கு தெரியவே இல்லை. ஸோ பேக் மாட்டி பண்ணும்போது என்ன ஆகுனா ஃபிங்ஸ் நடுவில் போயிட்டு டஸ்ட்டு பிளாக் ஆகிட்டு இருக்குது. சரின்ட்டு நானும் வாட்டர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா லைட்டாக கேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதுவும் லைட்டாக டாப்அப் பண்ணேன். ஸோ அவர் கையில் சொல்லிவிட்டேன் கேஸ் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் கேஸ் டாப்அப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கேஸ் டாப்அப் பண்ணி மாட்டிட்டு ஃபைனல் ஃபினிஷிங் பார்த்தா சூப்பராக இருந்தது யூனிட்.